ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாரத ஸ்டேட் வங்கி எஸ்பிஐ பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய திட்டத்தை கொடுத்துருக்காங்க. வீடுதோறும் லட்சாதிபதின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஆகலாம் லட்சாதிபதியாக. மாதம் வெறும் 600 கட்டினா போதும், நீங்களும் லட்சாதிபதி ஆக முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது, எவ்வளோ அமௌண்ட் நம்ம கட்டணும், மாதம் எவ்வளோ கட்ட போகிறீங்க, அடுத்து கட்ட போகிறீங்களா, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கட்ட போகிறீங்களா என்ற முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் 600 கட்டினால் போதும், நீங்களும் லட்சாதிபதி ஆகலாம் என்று சொன்னால் எப்படி இருக்குது? இப்படி ஒரு அறிவிப்பை தான் சமீபத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இத்திட்டத்தின் பெயர் பார்த்தீங்கன்னாக்கா வீடுதோறும் லட்சாதிபதி பெயரில் உள்ளது. ஒவ்வொரு வீட்டிலும் லட்சாதிபதியை உருவாக்க வேண்டும் என்பது இந்த திட்டத்தின் நோக்கம். இது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் திட்டமாகும். ஒவ்வொரு மாதம் குறிப்பிட்ட தொகையை கட்டி வருவதற்கு திட்டத்தின் முடிவில் லட்சங்கள் நம் கையில் இருக்கும். இதுதான் இத்திட்டத்தின் கான்செப்டே சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் சேரலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டத்தில் 10 வயது முதலே சேரலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 10 வயது முடிஞ்சிருந்தாலே போதும், நீங்களும் சேரலாம். இந்த திட்டத்தில் எத்தனை ஆண்டுகள் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 முதல் 10 ஆண்டுகளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆண்டுகளை பொறுத்த மாதம் செலுத்த வேண்டிய தொகை மாறுபடும். 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம், 9 வருஷம், 10 வருஷம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மாறும் சொல்லி கொடுக்குறாங்க. வட்டி எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 60 வயது கீழ் உள்ளவர்களுக்கு 6.75% வட்டி கிடைக்கும். 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு 7% வட்டி கிடைக்கும். இத்திட்டத்தின் சிறப்பம்சமே கூட்டு வட்டி. ஒவ்வொரு காலாண்டுகளிலும் கூட்டு வட்டி கணக்கிடப்படும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு நீங்கள் 2500 கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. 3 மாதம் கூட்டு வட்டி காலாண்டுனா 3 மாதத்துக்கு நீங்கள் ஒரு 4 மாதம் வச்சுக்கோங்க. 10,000 கட்டி முடிக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு வட்டி பார்த்தீங்கன்னாக்கா 152 கிடைக்குதுன்னா அந்த வட்டியை சேர்த்துப்பாங்க. அப்போ 10,152 அடுத்த காலாண்டுக்கு உங்களுக்கு சேர்த்துப்பாங்க. இதே போல் கூட்டு வட்டி போல் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தில் மாதம் 600 கட்டி வரும் என்று வைத்துக்கொள்ளவும் 3 மாதங்களுக்கு 1800 ஆக சேர்த்திருக்கும். ஆக 3 மாதங்களுக்கு பிறகு நாம் கட்டும் தொகை 600 வட்டி இல்லாமல் 1800 வட்டி தரப்படும் என்று இதுதான் கூட்டு வட்டி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதம் கூட்டு வட்டி கொடுப்பாங்க. முன்னதாக பணம் எடுத்தல். ஒரு வேளை முதிர் காலத்திற்கு முன்னரே பணத்தை எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பணத்தில் 0.5% முதல் 1% வரை அபராதமாக விதிக்கப்படும். அதாவது 5 லட்சத்திற்குள் நமது திட்டத்தொகை இருந்தால் முன்னதாக பணம் எடுக்கும்போது நாம் கட்டிய தொகையில் 0.5% அபராதம் விதிக்கப்படும். அதாவது 5 லட்சத்திற்கு மேல் இருந்தால் நாம் கட்டிய தொகையில் 1% அபராதம் விதிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் நாம் சேர முக்கியமாக எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணணும். ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10 வருடம் கட்டுறீங்கனாக்கா ஒரு மாதத்துக்கு 593 கட்டணும். அதே 9 ஆண்டுகள் கட்டுறீங்கனாக்கா 682 ரூபாவும், 8 ஆண்டுகள் என்றாக்கா 795 ரூபாவும், 7 ஆண்டுகள் என்றாக்கா 940 ரூபாவும், 6 ஆண்டுகளுக்கு 1135 அதே போல் 3 ஆண்டுகள் தான் அதிகபட்சம். 3 ஆண்டு 2502 ரூபா கட்டினீங்கனாக்கா மாதம் 2500 கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க 3 வருஷம் பொறுத்து. இத்திட்டத்தின் கட்டணத்தை தொகையை இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள ஒரு சூப்பரான அட்டவணை தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் பப்ளிக், சீனியர் சிட்டிசன், ஸ்டாஃப், சீனியர் சிட்டிசன் ஸ்டாஃப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஜென்ரல் பப்ளிக்கும் சீனியர் சிட்டிசன் மட்டும் எடுத்துப்போம். நீங்கள் 3 வருஷத்துக்கு 2500 ரூபா கட்டணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 10 வருஷம் நீங்கள் 10 வருஷம் கட்ட போகிறீங்கன்னாக்கா 593 ரூபா கட்டணும். அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2482 ரூபா நீங்கள் 3 வருஷத்துக்கு கட்டணும். அதுவே 10 வருஷத்துக்கு 576 ரூபா கட்டணும். மேலே உள்ள அட்டவணைப்படி ஒவ்வொரு தொகைக்கு கிடைக்குள்ள வட்டி விகிதம் என்னன்றதை பார்க்க போகிறீங்க. ஜென்ரல் பப்ளிக்கு 3 வருஷத்துக்கு நீங்கள் கட்டுறீங்கனாக்கா 6.75%, அதே 10 வருஷத்துக்கு கட்ட போகிறீங்கனாக்கா 6.50% கொடுப்பாங்க. அதே சீனியர் சிட்டிசனுக்குனா 7.25%, அதே 10 வருஷத்துக்கு 7% வட்டி கொடுப்பாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை 1 லட்சத்து திட்டத்திற்கான கணக்கு. 1 லட்சத்துக்கு மேல் வேண்டுமானால் மாத கட்டண தொகையை அதற்கேற்பாமல் மாறுபடும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 லட்சத்துக்கு மட்டும் தான் இந்த கால்குலேஷன். நீங்கள் 1 லட்சத்துக்கு மேலே 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். எப்போது காசு கையில் கிடைக்கும், நமது திட்ட காலம் முடிந்த ஒரே மாதத்தில் தொகை கொடுத்துப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க.
தாமதமாக கட்டினால் அபராதம் விதிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாதம் மாதம் கட்ட வேண்டிய தொகையை தாமதமாக கட்டினால் முதல் 5 ஆண்டுகள் அல்லது அது 5க்கு குறைவான ஆண்டுகளில் ஒவ்வொரு ரூ. 100க்கும் ரூ. 1.50 அபராதம் வசூலிக்கப்படும். 5 ஆண்டுகள் மேல் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ரூ. 2 அபராதம் விதிக்கப்படும். பாரத ஸ்டேட் வங்கி இன்னும் ஒரு சலுகையாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னாக்கா, நீங்கள் ஒரே தடவையாக கட்டாமல் மாதத்துக்கு மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே தடவையாக கட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பாதியாக பிரித்து கட்ட முடியும். அதாவது ஒரு மாதத்தில் 15 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டியும் நீங்கள் கட்ட முடியும்னு சொல்லிட்டு ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு சூப்பரான திட்டம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.